அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் திங்கட்கிழமையில் தெய்வ வழிபாடு விசேஷம், சிவன் வழிபாடு அதைவிட விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தேகாரோக்கியத்தில் 70 வயது வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள், 70 வயதுக்கு மேலாக இருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் முக்கியம். தேகாரோக்கியத்தில் வயிறு மட்டும்தான் பிரச்சனையாக காட்டக்கூடிய காலகட்டம். மன அழுத்தம் திடீரென்று பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்படலாம். அதற்காக பெரிய வருத்தங்கள் படக்கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை பார்த்து கொள்வது அனுகூலம். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். படைப்பாளிகள், மீடியா துறையினர், வழக்கறிஞர்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரும் வெற்றிகளும் பெரிய அனுகூலத்திலும் மனசுக்கேற்ற மார்க்கம் உண்டு. உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது ஆச்சரியத்தக்க அற்புதத்தை ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் பெரிய நம்பிக்கை, அனுகூலம், சந்தோஷம் டக்கு டக்குன்று ஏற்படும். அனைத்து விதமான சுபகாரியத்தையும் இந்த காலகட்டங்களிலே ஆரம்பிப்பதால்தான் வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லா விதமான சந்தோஷம், அனுகூலம், லாபம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கும்பராசிக்காரர்கள் சோம்பலால் கெட்டு போகலாமே தவிர சுறுசுறுப்பு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு ஜெயம், நம்பிக்கை ஏற்படும். 7.5 சனி இருந்தாலே உடற்பயிற்சி என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மற்றபடி நினைத்த காரியங்கள் அனுகூலம். பூத கண்ணாடி ஆராய்ச்சி மட்டும் குடும்பத்திலும் பிள்ளைகள் விஷயத்திலும் வேண்டாமே.